யோபு 36 அதிகாரம் 16 வசனம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நெருக்கத்திலிருந்து விலக்கி நல்ல ஆகாரத்தை கொடுத்து உன் குடும்பத்தை அவர் திருப்தியா ஆக்குவேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன சொல்றார் இந்த வசனத்துல? விசாலமாய் வைப்பேன், உனக்கு குடும்பத்துக்கு போஜனத்தை கொடுப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன். அது மாத்திரம் சொல்ல, உன்னை செழிப்பாய் வைப்பேன். அல்லேலூயா. இந்த வசனங்களில் 3 விதமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். விசாலமாய் வைப்பேன், போஜனத்தினால் திருப்தி ஆக்குவேன், உன்னை செழிப்பாய் வைப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 66 அதிகாரம் 12 வசனம். 66:12 சங்கீதம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷன் எங்களுக்கு எதிர்ப்பாய் தலை மேல ஏறி போகிறான். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, மனுஷர் எங்க தலை மேல என்ன பண்ணாங்களா? ஏற போக பண்ணினீர். அல்லேலூயா. பாருங்க, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. நிறைய பிரச்சனைகளை எங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தோம். எவ்வளவு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை கடந்து வந்தோம். தீய தண்ணீரை கடந்து வரும்போது உலகத்தில் நிறைய போராட்டங்களை சந்தித்து நாங்கள் கடந்து வந்தோம். அல்லேலூயா. ஆனா மனுஷன் எங்களை எவ்வளவு நெருக்கனா, எவ்வளவு அவமானப்படுத்தினா, சாசுகள் எத்தனையோ எங்களை சஞ்சலம், தவிப்பிலும் அவமானத்திலும் வைத்தது. ஆனாலும் கர்த்தர் எங்களை சிறப்பாக கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் விடுவித்து, எல்லா நெருக்கங்களிலும் விடுவித்து, எல்லா அவமானங்களிலும் விடுவித்து எங்களை கடந்து வர செய்தார். அல்லேலூயா. எங்களை வனாந்தரத்திலே நடத்தி வந்து ஆண்டவர் அழகாக செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து வைத்தார்.